ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வணக்கம். வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெகுலேட்டிங் இந்தியாஸ் ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரி. இதற்கான நியூஸ் வந்து 15 ஜனவரி 2024 தி ஹிந்துவில் அவைலபிளாக இருக்குது. இந்தியாவோட கரண்ட் இன்டர்நெட் பெனட்ரேஷன் பற்றி பார்ப்போம். எந்த அளவுக்கு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்டர்நெட் யூசேஜில் இந்தியா வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் யூசர் பேஸ் இருக்குது. அதாவது 692 மில்லியன் 69 கோடி பேர் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில். மொபைல் ஆப் என்கேஜ்மெண்ட் ஒரு ஆவரேஜாக ஒரு இந்தியன் 4.9 ஹவர்ஸ் வந்து மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து 2019 கிட்டத்தட்ட 32% இன்க்ரீஸு, ஒரு ப்ராமினன்ட் இன்க்ரீஸ் தான் அது. மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் டாமினன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 82% ஆஃப் த ஆப் யூஸ் வந்து மீடியா தான் இருக்குது. அதில் சோஷியல் மீடியா வந்து மேஜர் பார்ட்டில் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஆன்லைன் கேமிங்கிறது ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. 27% காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டோட. இதில் நிறைய ரிஸ்க்ஸும் இருக்குது. எக்ஸாம்பிள் அடிக்ஷன், ஃபினான்ஷியல் ஃப்ராட். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிறனால இதை நம்ம ரெகுலேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரியோட ரெகுலேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியாவோட வீடியோ கேம்ஸ் மார்க்கெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி அண்ட் மொபைல் கேம் ரெவன்யூவில் 534.1 மில்லியன் 2021 இருக்குது. 2025 1.4 பில்லியன் அது அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. இதே பிசி அண்ட் மொபைல் கேமர்ஸ் பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33.9 மில்லியன் இருக்காங்க அப்படின்னு 2021 அப்படின்னு சொல்கிறாங்க. இதே 2025 521.1 மில்லியன் பேர் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்தியா வர்சஸ் ஏசியா கேமர்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ஏசியாவில் 100 கேமர்ஸ் இருக்காங்கன்னா அதில் 50 சைனாவில் இருக்காங்க, 24 இந்தியாவில் இருக்காங்க. மீதி இருக்கிறவங்க தான் இந்த தைப்பே, இந்தோனேஷியா, ஜப்பான், கொரியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்காங்க. இந்தியா வர்சஸ் வேர்ல்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேமர்ஸ் அதிகமாக இருக்கிற நாடு சைனா, செகண்டு இந்தியா. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட் இன் ஏஷியான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெவன்யூ அண்ட் கேமர்ஸில் இந்தியா. ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர், ஒரு யூசர்னால் எவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும் அப்படிங்கிற ஆவரேஜ்லேயும் இந்தியா தான் ஃபஸ்ட்டு. இப்போது கேமிங் இண்டஸ்ட்ரியோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னு பார்ப்போம். இப்போது இந்த கேம்ஸ் நமக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரோ இல்லை கேம் ஸ்டாப்போ இல்லை steam.io அப்படிங்கிற ஒரு வெப் சர்வீஸ் மூலமாகவோ நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஆப்பிள்னா ஆப் ஸ்டோர். இதே ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கல்ல கேம்ஸ் எல்லாம். எக்ஸாம்பிள் யூடியூப்லேயே சில பேர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, சில பேர் ட்விட்ச் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஹார்ட்வேர் டெவலப்பர்ஸ்னால் இந்த சிபியூ, கன்சோல், ஃபோன் இல்லையோ மானிட்டர், சிபியூ இந்த மாதிரியான ஹார்ட்வேர் ஐட்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் இன்டெலோட ப்ராசஸர், என்விடியாவோட கிராஃபிக்ஸ் கார்டு, சோனியா, ஒக்குலஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கேமிங் அரேனாஸ் எங்கெங்கே விளாடுவோம்? ஸ்டேடியமோ ஒரு இன்டர்நெட் கேஃபோ அங்கே தான் விளாடுவோம். ஸ்போர்ட்ஸ்னால் லிக்விட் கேமிங், டீம் சீக்ரெட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸும் இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், ஹார்ட்வேர்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும்னா சாஃப்ட்வேர்ஸ் ரொம்ப முக்கியம். சாஃப்ட்வேர்ஸ் டிஸ்கார்ட்னால் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம ஒரே ஐடியில் எல்லாருமே கனெக்ட் ஆகி சிமிலராக ஒரு கேமையோ ஒரு படத்தையோ ஸ்ட்ரீம் பண்ணலாம். OpenAI அப்புறம் பிங்க் பஸ்டர் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். கேம் பப்ளிஷர் பார்த்துட்டிங்கன்னா கேமிங் கம்பெனிஸ் தான் கேமிங் பப்ளிஷர்ஸ். யூபிசாஃப்ட், ஆக்டிவிசம், EA இந்த மாதிரி. கேம் டெவலப்பர்ஸ் பார்த்திங்கன்னா பிளிஸார்டு, ரீஸ்பான், வேல்யூ, எபிக் கேம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூனிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கேண்டி க்ரஷ்ஷு, சர்வே சர்ஃபர்ஸு இந்த மாதிரி, டெம்பிள் ரன் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் எபிக் கேம்ஸ்லையும் யூனிட்டி கேம்ஸ்லையும் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஸோ எல்லாம் ஓகே. ஆன்லைன் கேமிங் தான் என்ன? ஆன்லைன் கேமிங்கிறது இன்டர்நெட் மூலமாக விளையாடக்கூடிய ஒரு வீடியோ கேமோ ஒரு மொபைல் கேமோ. அது ஒரு மல்டி பிளேயர் ஆன்லைன் பேட்டில் அரேனா MOBA கேம்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜி, இல்லை ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம்ஸாக இருக்கலாம், இல்லை மேசிவ் மல்டிப்ளேயர் ஆன்லைன் ரோல் பிளே கேம்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி பல வகை இருக்குது. இப்போது மேஜர் டைப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ், ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ், கேஷுவல் கேம்ஸ். ஸ்போர்ட்ஸ்னால் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் விளையாடுற எலக்ட்ரானிக் ஸ்போர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆன்லைன் ஸ்கில் பேஸ்டு கேம்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம். ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ்னால் நம்ம இந்த கிரிக்கெட் டயத்தில் விளையாடுற ட்ரீம் 11 இருக்கலாம், இல்லை ஃபேண்டசி 11 அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. அதான் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ். கேஷுவல் கேம்ஸ்னால் ஒரு ஸ்கில் பேஸ்டாகவும் இருக்கலாம், சான்ஸ் பேஸ்டாகவும் இருக்கலாம். சான்ஸ் பேஸ்னால் இப்போ ஒரு டையை ரோல் பண்ணோன்னா நமக்கு சான்ஸ் பேஸில் தான் கிடைக்கும். நம்ம ஸ்கில்லை வச்சு டைஸ் எல்லாம் உருட்ட முடியாது. இதுவே ஸ்கில் பேஸ்னால் நம்ம மென்டல் ஸ்கில்லை வச்சு விளையாடுற கேமாக இருக்கும். கேமிங்க்கும் கேம்பிளிங்க்குமே அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஒரு எலமெண்ட் ஆஃப் ஸ்கில் இருந்துச்சுன்னா அது கேமிங். இதே சான்ஸ் ஆர் லக்கு தேவைப்படுச்சுன்னா அது கேம்பிளிங். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் யார் வந்து நோடல் ஏஜென்சி ஃபார் ரெகுலேஷன் அப்படின்னு பார்ப்போம். ஆன்லைன் கேமிங்
அதாவது கேம் ஆஃப் ஸ்கில்ஸ் எக்ஸப்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து மெய்டி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸ்போர்ட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். இதுவே அட்வர்டைஸ்மெண்ட்டு அண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ் ரிலேட்டட் டு கண்டென்ட் கிளாசிஃபிகேஷன். அட்வர்டைஸ்மெண்ட்னாலே மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் தான். செக்டார் ஃபார் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னாலே மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் தான். இதில் எந்த டெஸ்ட்டும் கிடையாது. ஸ்போர்ட்ஸ்னால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மட்டும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஆன்லைன் கேமிங்ஸில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அடிக்ஷன் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆர் ஃபிசியாலஜிக்கல் ஹார்ம்ஸ் நடக்கலாம் நம்மளோட டெய்லி லைஃப்பில். கேம்பிளிங் அடிக்ஷன் மூலமாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். நம்ம ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் படிச்சிருப்போம். ஒரு பையன் அவங்க அப்பா ஃபோனில் கேம் விளையாண்டு 2 லட்ச ரூபா வரைக்கும் ஃபினான்ஷியலாக செலவு பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. 2 லட்ச ரூபாய்க்கு என்ன செலவு பண்ணான்னு தெரில. பட் பப்ஜி ஆர் ஃப்ரீ ஃபயர் அந்த கேம்ஸில் ஸ்கின்னு, வெப்பன் அந்த மாதிரி வாங்குறதுக்காக செலவு பண்ணா அப்படின்னு ஒரு நியூஸில் படிச்சிருப்போம். சைபர் புல்லிங், நம்ம ஆன்லைன் கேமிங்னாலே சேட்டர் வாய்ஸ் மூலமாக நம்மளோட அதர் கவுண்டர் பார்ட்ஸோட பேசுவோம். அது வந்து சைபர் புல்லிங்கோ இல்லை ஹராஸ்மெண்ட்டுக்கும் நடக்கலாம். எக்ஸாம்பிள் பப்ஜி மதன் கேஸ். பப்ஜி மதன் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து என்ன பண்ணார்னா ஆன்லைன் கேமிங்கில் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறது தான் சைபர் புல்லிங் அண்ட் ஹராஸ்மெண்ட்ஸு. செக்யூரிட்டி ரிஸ்க், ரைஸ் ஆஃப் சைபர் அட்டாக் அண்ட் டேட்டா பிரீச்சஸ். கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு உரித்தான எல்லா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் வர இஷ்யூஸ் தான் சைபர் அட்டாக் அண்ட் டேட்டா பிரீச்சஸ். இன்அப்ராப்ரியேட் கண்டென்ட், வைலண்ட், அதாவது நம்ம படிச்சிருப்போம் ஜிடிஏ பார்த்துட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகி ஒருத்தன் டீச்சரை அடிச்சிருக்கான் அப்படின்னு படிச்சிருப்போம். செக்ஷுவல் அண்ட் அதர் இன்அப்ராப்ரியேட் கண்டென்ட். ஏஜ் ரிலேட்டடாக வந்து ஸ்க்ரீன் பண்ணுற எந்த மெக்கானிசமும் வீடியோ கேம்ஸில் கிடையாது. ஸோ ஈஸியான ஆக்சஸாக இருக்குது செக்ஷுவல் அண்ட் அதர் இன்அப்ராப்ரியேட் கண்டென்ட்டு பீப்புளுக்கு. எத்திக்கல் கன்சர்ன்ஸ், இப்போது இது ஒரு நெகட்டிவ் ஸ்டீரியோடைப் அண்ட் பயசஸை உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமு, அது என்ன கேம்னு சொல்ல விரும்பல, அந்த கேமில் வில்லன்கள்லாம் கருப்பாக இருப்பாங்க அண்டு சில குறிப்பிட்ட ரேஸை டெராகேட்டரே கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேம் வந்துச்சு. அந்த கேமை கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. சப்போஸ் அது இல்லீகலாக யாருக்காவது ஆக்சசபிளாக இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்டீரியோடைப்பையோ ஒரு பயஸையோ மார்ஜினல் குரூப்ஸு வல்னரபிளாக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆப்வியஸ்லி சீட்டிங் அண்ட் ஹேக்கிங் நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கலாம். ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்னா சிட்டிங் அண்ட் ஸ்டேரிங் அட் அ ஸ்க்ரீன் கேன் காஸ் ஐ ஸ்ட்ரெயின், கண்டிப்பாக பேக் பெயின், குனிஞ்சு உட்காந்து விளாண்டே இருக்கனால. அண்ட் கார்பல் டனல் சிண்ட்ரோம். கார்பல் டனல் சிண்ட்ரோம்னா என்னென்னா ரிஸ்ட்லேயும் ஆம்லேயும் ஒரு நம்னஸ் உருவாகிறது. தொடர்ந்து ஃபோனை ஒரு சிட்டிங் பொசிஷனில் உட்காந்து ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறனால பிளட் ஃப்ளோ இல்லாமல் கார்பல் டனல் சிண்ட்ரோம் வர வாய்ப்பு இருக்குது. சோஷியல் எக்ஸ்க்ளூஷன், தொடர்ந்து கேம் விளாண்டுருக்கவங்க வெளியே பேச விரும்பவே மாட்டாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷனை விட அவங்க மொபைல் கேம்ஸ்குள்ளே இருக்கிறது தான் விரும்புவாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி பொதுவான ஒரு எக்கனாமிக் லாஸ் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. டேக்ஸ் லாஸ், சப்ஸ்டான்ஷியல் லாக்ஸஸ் இன் டேக்ஸ் ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு இருக்குது இல்லீகல் ஆஃப்ஷோர் கேம்பிளிங் மார்க்கெட்ஸ்னால. ஸோ இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் மெய்டி வந்து டிராஃப்ட் ரூல்ஸ் ஃபார் ஆன்லைன் கேமிங், அதாவது ஐடி ஆக்ட் இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் ரூல்ஸ் 2021 கீழே இந்த ரூல்ஸை வெளியிட்டிருக்காங்க. இந்த ரூல்ஸ் எதுக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா இது கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இன்ஃபார்ம்டு சாய்ஸஸ், அதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னே நமக்கு தெரியாமல் நம்மக்கிட்டேருந்து இதுக்கு தான் இந்த காசை வாங்குறாங்க, இதுக்கு தான் இந்த பெர்மிஷன் வாங்குறாங்கன்னே தெரியாமல் நம்ம மேட் பண்ணுற சாய்ஸ் நமக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறோமா அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் கேமிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹெல்த்திங் என்விரான்மெண்ட் உருவாக்குறதுக்காகவும் இந்த கோடை கொண்டு வந்திருக்காங்க. இது லீகல் பைண்டிங் கிடையாது. பட் இது வந்து ஒரு கமிட்மெண்ட் உருவாக்குது. என்னென்னா கேஒய்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி, அந்த மாதிரி வின்னர் டிட்டர்மினேஷன் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ், இதிலெல்லாம் வந்து டிரான்ஸ்பரன்சி கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு இந்த டிராஃப்ட் ரூல்ஸ் ஃபார் ஆன்லைன் கேமிங்கில் என்னென்ன விஷயம் இருக்குன்னா செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி. ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ் எல்லாம் அவங்களாவே ஒரு செல்ஃப் ரெகுலேட்டிங் பாடியில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அந்த பாடியில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்கணும். அந்த 5 மெம்பர்ஸுமே டைவர்ஸ் ஃபீல்ட்ஸ்லேருந்து வந்தவங்களாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆன்லைன் கேமிங் தெரிஞ்ச ஒருத்தர், பப்ளிக் பாலிசி மேக் பண்ணுற ஒருத்தர், அதை டெவலப் பண்ண ஐடி இன்ஜினியர் வேறு ஒருத்தர், சைக்காலஜிக்கலாக அது எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தர், இல்லை மெடிசன் டாக்டர்ஸ் ஆர் ஃபார்மசிஸ்ட் ஆர் சம்படி. அண்ட் டியூ டிலிஜென்ஸ், அதாவது அவங்களாவே அவங்களுக்கு ஒரு பொறுப்பு. எக்ஸாம்பிள் கேஒய்சி ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, டிரான்ஸ்பரண்ட் வித்ட்ராயில், மணியை ரீஃபண்ட் பண்ணுறதில்ல, டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபேராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல அவங்களாவே ஒரு டியூ டிலிஜென்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் சர்டிஃபிகேட், இது ரொம்ப முக்கியம். கேம்ஸ் ஆஃப் சான்ஸில் ரொம்ப
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரம்மி சர்க்கிளில் யாராவது ஒருத்தர் ரம்மி விளாட்றாங்கன்னா அவங்க எந்த சீட்டை எடுக்கணும் அப்படிங்கிறத ரேண்டம் ஜம்பர் ஜென்ரேட் பண்ணால் தான் ரேண்டமாக இருக்கும். இல்லை ஏதாச்சும் அல்காரிதம்னா அது ஈஸியாக ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லை கம்ப்யூட்டர் மூலமாக ஏமாற வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம லாஸ்ட் இயர் கூட கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்போம். ஐஏஎஸ்சி பெங்களூர் வந்து ட்ரூலி ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற ஒன்று உருவாக்கியிருக்காங்க. எந்த வித பயசும் இல்லாமல் ரேண்டம் நம்பர் உருவாக்குறது தான் வந்து கேம் ஆஃப் லக்கில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி. அப்புறம் ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ் வந்து அவங்களோட அவுட்கம் ஆஃப் கேம்ஸ், அந்த கேம் எப்படி முடியுங்கிறத வச்சு பெட் பண்ண அலோடு கிடையாது. ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ் அவங்களாவே ஒரு காம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் ஒரு இது பண்ணணும், ஒரு நோடல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணணும், அண்ட் ஒரு க்ரீவன்ஸ் ஆஃபீஸர் அவங்களே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் இல்லாமல் வேறு என்னென்ன ரெகுலேஷன் ஆன்லைன் கேமிங் இருக்குன்னா, ஆன்லைன் கேமிங்கிறது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட்டு. ஸ்டேட்ஸுக்கு எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட் டு என்ஃபோர்ஸ் த ரூல்ஸாக இருக்குது. ஏன்னா ஜியோ பிளாக்கிங் சர்டன் ஆப்ஸ் அவங்களோட டெரிட்டரிக்குள்ளே அவங்க பிளாக் பண்ண முடியறதில்ல. அது ஸ்டேட் சப்ஜெக்டாகவே இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படிங்கிறது ஒரு ரெகுலேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்பிளிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் பில் 2022 ப்ராஹிபிட்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆன்லைன் கேம்பிளிங். எல்லா விதமான ஆன்லைன் கேம்பிளிங்கும் தடை பண்ணுது. அப்புறம் ஆன்லைன் கேமிங்குமே கேம்பிளிங் மாதிரி இருக்கிற கேமிங்கையும் தடை பண்ணுது. இந்த பில்லுக்கு ரெக்கமெண்ட் யார் பண்ணான்னா ஜஸ்டிஸ் சந்துரு. ஜெய்பீமில் இவரோட கதையை தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ஜஸ்டிஸ் சந்துரு அவர் தான் ஆன்லைன் கேமிங்கை வந்து அதை பேன் பண்ணணுன்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணார். ஆன்லைன் கேமிங்ஸில் மைனர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பேன் பண்ணியிருக்கு. மேலும் அட்வர்டைஸ் மூலமாக இந்த ஆன்லைன் கேம்பிளிங் அண்ட் கேமிங்கை ப்ரமோட் பண்ணுறதை தடுத்துருக்கு. ஒரு ப்ராமினெண்ட்டான ஆக்டர் ரம்மி சர்க்கிளுக்கு விளம்பரத்துக்கு வரதை நம்மளே பார்த்துருப்போம். கர்நாடகா கவர்மெண்ட்டுமே ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆன்லைன் கேமிங்கை அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணியை பேன் பண்ணியிருக்கு. ஜிஎஸ்டியில் 28% வந்து ஆன்லைன் கேமிங் போடுற ஒரு ப்ரொபோசலும் போயிட்டுருக்கு. இதுதான் அதர் ரெகுலேஷன்ஸ் ஆன் ஆன்லைன் கேமிங். இப்போது இந்த ஆன்லைன் கேமிங்கை ரெகுலேட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ உலகம் முழுக்க பார்க்குறதுல எது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, கேஸ் ஸ்டடீஸில் யூகே மாடல் ஆஃப் ரெகுலேஷன் ஃபஸ்ட்டு வருது. யூகே மாடல் ஆஃப் ரெகுலேஷனில் ஒரு சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் ரெகுலேட்டர், அதாவது கவர்மெண்ட்டே வந்து ஒரு ரெகுலேட்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணி ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் எதுக்குன்னா பிளேயரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. விளாட்றாங்க, அவங்க எந்த விதத்தில் ஏமாற்றப்படக்கூடாது, அவங்களோட ப்ரைவசி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்களோட மணியை வந்து அவங்க இழந்துடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் லெவல்லே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் ரெகுலேட்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ரெகுலேட்டர் குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ், இம்போசிங் சிக்னிஃபிகண்ட் ஃபைன்ஸ் அண்ட் பிளேயர் ப்ரொடெக்ஷன் வயலேஷன் எகென்ஸ்டாக யாராவது நடந்துக்கிட்டால் அவங்கள தடுப்பாங்க. ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் கப்பல் வித் ஹார்ம் ரிடக்ஷன் எஃபெக்ட்ஸ், டிக்ளைன் இன் டிஸ்டார்டர் கேமிங் அண்ட் ரிஸ்கி பிஹேவியரில் இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, யூகே மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெகுலேட்டர் கொண்டு வரலாம். இல்லை லீகல் அண்ட் இல்லீகல் கேமிங்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இல்லை 373 மில்லியன் இந்தியன் கேமர்ஸ்க்கு நம்ம ஆனுவல் டேக்ஸ் லாஸஸ் டியூ டு இல்லீகல் கேம்பிளிங் அப்படிங்கிறத தெரியப்படுத்தலாம், அவேர்னஸ் கொண்டு வரலாம். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தாலும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.